சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தை போல் நடத்துகிறவரே, செவிகொடும். கெம்பீரிங் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். 3ஆம் வசனம். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசம் பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இதோ ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆராதனையிலே ஆண்டவரே, நீர் பிரகாசிக்கும்படியாய், உம்முடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் பிறருக்கு பிரசங்கிக்கும்படியாய் எங்களை ஏவி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எழுந்து நின்று நம்முடைய முதல் பாடலை நாம் பாடுவோமாக.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சேர்ந்து நாங்கள் ஜெபிப்போமாக. எல்லா இருதயங்களும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறுவோம். உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம். எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவின் ஏவதனால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோம். ஆமீன். நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதை. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஆமீன். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாண்கள் எல்லாம் எங்கள் இதயங்களை படித்தலும்படி வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கவும், பரலோகத்தில் நமக்காய் பரிந்து பேசவும், நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கவும் நமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனவே தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு எல்லாருடனும் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ்வோம் என்ற உறுதியுடன், மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நமது பாவங்களை அறிக்கைப்படுவோம். முழங்கால் படியிடுவோமாக. இந்த சமயத்தில் நாங்கள் தனிப்பட்ட முறையிலே தேவன் முன்பாக எங்கள் குற்றம் குறைகளை அறிக்கை செய்து பிதாவின் இடத்தில் ஒப்புரவாகுவோம். சபையாக இணைந்து இந்த புது பாவ அறிக்கையை நாங்கள் சொல்லுவோமாக. சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்யினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் மீறதினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திருகிறோம். எங்களுக்காக மரித்த நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது கடுமை சேவிக்க அனுகரித்துள்ளோம். ஆமீன். நாம் நம்முடைய ஆண்டவருடைய பரலோக தந்தையினுடைய மன்னிப்பை இந்த வார்த்தைகள் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்வோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஆமென். ஆமென். தொடர்ந்து ஜெப சிந்தையோடு இருப்போம். நாம் எழுந்து நிற்போமாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராய் இருக்கிற ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். தொடர்ந்து நாம் சுருக்க ஜெபத்தை இந்த செய்தித்தாளில் உள்ள முதலாம் பக்கத்தில் உள்ள ஜெபத்தை ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம்.
சமாதானத்தின் தேவனே, எங்கள் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து மறுபடியும் உயிர்ப்பித்து எழுப்பினீரே. அவர் நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தின் மூலம் ஆடுகளின் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு நற்காரியத்திலும் பரிபூரணம் அடையவும் உம் சித்தத்தை செய்யவும் அருள் புரியும். உம் பார்வையில் பிரியமானதை எங்களுக்குள் நடப்பிக்க வேண்டுமென்று எங்கள் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமீன். தயவுசெய்து உட்காருவோம். இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று வாசிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாடு சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி 8ஆம் வசனம் வரை. சங்கீதம் 80 வசனம் 1 - 8 வரை. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே, செவி கொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். எப்பிராயிமி, பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை இரட்சிக்க வந்தருளும். தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது இரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர். எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது இரட்சிக்கப்படுவோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். இதுவே தேவனுடைய வசனம். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். இன்றைய சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வரை. Today the gospel reading is taken from Gospel according to Saint John, chapter 15, verses 1 to 8. நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். நமது இரட்சகராகிய கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷரா இருப்பீர்கள் என்பதே. இதுவே கிறிஸ்துவின் நற்செய்தி. நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். நமது கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே துதி உண்டாவதாக. இப்பொழுது நின்ற வண்ணமாக நாம் ஆராதனைக்குள் பிரவேசிப்போம்.
இருக்கிறீரே. ஹல்லேலூயா. இதோ யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆம் ஆண்டவரே, இந்த மாலை வேளை கூட ஆண்டவரே நாம் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் பின்தொடருவோம் ஆண்டவரே. We will follow you Jesus. இந்த காலை வேளையில், இந்த மாலை வேளை கூட அவரை நோக்கி அழைப்போம். ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்கு வர வேண்டும், வர வேண்டும், வல்லவரே, நல்லவரே, நீர் வரவே. இந்த மாலை வேளையிலே எங்கள் மத்தியிலே வர வேண்டும், வல்லவரே, நல்லவரே, நீர் வர. தூய ஆவியே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, அவர் நம் துணையாளராய் இருக்கிறாரே, தேற்றும் தெய்வம், ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும், வல்லவரே, நல்லவரே, நீர் வரவே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும். அல்லேலூயா. நல்லவரே, நீர் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே கூட ஆண்டவரே எங்கள் துதியை ஆராதனை ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளும். எல்லா துதிகண்ட மகிமை ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே கர்த்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆமென். இயேசுவின் பின்னால் என்று பாடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால், சிலுவை முன்னால், உலகமே சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், இயேசு இயேசு சிந்திய என்றும் அறிக்கை செய்வோம், என்றும் விடும். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒன்று கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒன்று. நான் அவர் ஆலயம், நான் அவர் ஆலயம், எமக்குள்ளே இயேசு. எமக்குள்ளே என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும் மேலாயிரும். அல்லேலூயா. எப்போதும் வேதனை நெருக்கம், வேதனை நெருக்கம்,
வானத்திலிருந்து வெற்றி வேந்தனே அவரை ஆராதிப்போம். வெற்றி வேந்தனே இயேசுவின் அன்பால் நிகழ்கின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ ஆமே இருக்கவே அகிலமெங்கிலும் ஒரு சபையாக அறிக்கை செய்வோமா? அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆவியில் நிறைந்து பெருகிடணும். ஆவியில் நிறைந்து என் சொந்த தேசம் இயேசுவுக்கே ஹல்லேலூயா. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் ஏங்கும். நாம் இயேசுதான் வழி என்கிற முழக்கம் ஏங்கும். இயேசுதான் வழி என்கிற முழக்கம் ஏங்கும். இயேசுதான் வழி என்கிற முழக்கம். தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் போற்றி ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே வல்லவர் அவர் வல்லவர் கிருபை அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் தேவ கிருபை உற்சாகமாக பாடுவோம் தேவ ஜனமே. இந்த மாலை வேளையிலே போற்றி ஹல்லேலூயா போற்றி பாடி ஹல்லேலூயா. என் சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதை தேவன் நாமக்கார் சென்றாரே அவர் வல்லவர். கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி வாழ்வனுக்கும் இயேசு ராஜாவுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே
கரத்தினார் நீதியின் கரத்தினார் வாங்கி நடத்துவார் நீதியின் அல்லேலூயா கர்த்தரின் பலன் கர்த்தரின் பலன் எதற்குமே கர்த்தரின் பலன் எதற்குமே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே. Thank you, Lord, for the liberty, O Lord. வானாலெல்லாம் அற்புதம் செய்பவர் அற்புதம். இந்த மாலை வேளை நம்புவோமா தேவ ஜனமே? அகிலம் யுத்தத்தின் வல்லவர் யுத்தத்தின் வல்லவர் மீட்பர். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் உண்மை தேவனே உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் உண்மை நிறைந்தவர் எம்மை காப்பவர் எம்மை காப்பவர் உறங்குவதில்லையே எம்மை காப்பவர் உறங்குவதில்லையே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் இன்று ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் ஆங்கிலம் படைத்தவர் அற்புதம் செய்பவர் இந்த அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் நம் மீட்பர் ஜெயிக்கிறார் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் ஜெயம் கொடுக்கும் தேவனு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இன்றைய தினத்திலே நமக்கு ஜெயம் அளிக்கும் தேவன் நமக்கு வாழ்வளிக்கிற தேவன் ஒருவரே. Thank you, Lord. நமக்கு ஜெயம் அளிக்கிற தேவனே, எங்கள் வெற்றி வேந்தனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எல்லா துதிகன மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. We thank you, Lord. We bless your name, O Jesus. Hallelujah. நீர் என்றும் பாத்திரரே. பரிசுத்தர் பரிசுத்தராயிருக்கிறீரே. Thank you and we lift up your name, O Lord. நீரே பாத்திரர். பரிசுத்த தேவன் நீரே. வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே.
சேராபீன்கள், கேருபீன் சேராபீன்கள் உம்மை தொழுதிடுதே. கேருபீன் சேராபீன்கள் உம்மை தொழுதிடுதே. வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுது ஆமென் ஆமென் வல்லமை இறங்கிடவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை போல் தேவன், உம்மை போல் தேவன் இல்லை. அறிக்கை செய்வோமா? ஆமென். உம்மை போல் பணிந்திடவே. அற்புத தேவன் நீரே. ஆமென் ஆண்டவரே. அற்புத தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம். மேலான தேவன், மேலான தேவன். கரங்களை உயர்த்தி நாம் இயேசுவை உயர்த்துவோமா தேவ ஜனமே? அவர் நாமத்தை போல் வேறொரு நாமம் இல்லை. மேலான நாமம் இதே. மாந்தர்கள் பணிகின்றாரே. அல்லேலூயா. மாந்தர்கள் பணிகின்றாரே. பரிசுத்த தேவன் என்று ஆராதிப்போம். பரிசுத்த தேவன் நீரே. வல்லமை தேவன். பரிசுத்த தேவன் நீரே. வல்லமை தேவன். என்றென்றும் தொழுதிடுவோம், என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உன் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீர் தேவன், நீர் ராஜா என்றும். நீர் தேவன், நீர் தேவன், நீர் ராஜா. ஹல்லேலூயா. அறிக்கை செய்வோம். நீர் தேவன், நீர் ராஜா என்றும். நீர் ராஜா. உன்னத தேவன் நீரே. உன்னத தேவன் நீரே. ஞானம் நீவரும் செய்ரா ஒளிர். ஒருவரும் செய்ரா ஒளிர். வாசம் செய்பவரே. ஒருவரும் செய்ரா ஒளிர்.
உண்மையாக ஆராதிப்போமா? பாதம் பணிந்திடுவோம். அவருக்கே செலுத்துவோம் கனமகிமை. கனமகிமை செலுத்துவோம். கனமகிமை கனமகிமை. அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உயர்ந்தவரே, உயர்ந்தவரே. உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே. ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே. அல்லேலூயா. ஆராதனை நாயகன். வேதனும் நீரே. ஆயுள் பொழியும் நானே. உம்மை தொழுதிடுவேன் நாமே. ஆயுள் பொழியும் நானே. உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. மெய்யாகவே எல்லா துதிகன மகிமைக்கும் நீர் பாத்திரராயிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மாலை வேளை ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையும் நீர் சந்தித்ததற்காக ஆண்டவரே உமக்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பெரியவர், நீர் உன்னதமானவர் ஆண்டவரே. We thank you Lord. We thank you Lord for your presence in our midst. Lord, let your word speak to every soul here Lord. இந்த வார்த்தையானது ஒவ்வொரு பிள்ளையிடம் ஆண்டவரே, இந்த மத்தியான வேளை ஆண்டவரே, அது எங்கள் உள்ளத்தை திறந்திருந்து ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வசனமானது ஆண்டவரே, அது கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக ஆண்டவரே ஜெயத்தின் பிள்ளைகளாக நாங்கள் விளங்குவோம் ஆண்டவரே. We thank you Lord. இந்த மாலை வேளைக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே ஆமென். தயவு செய்து அமருங்கள். ஆனதனால் நான் இன்று உங்களோடு நற்கருணையை கொண்டாடும்படி நான் வந்திருக்கிறேன். அதே நேரத்திலே இன்று நமக்கு ஒரு விசேஷ பிரசங்கியார் நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். சகோதரி லீலா செல்லையா அவர்கள் நமக்கு இன்று அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்கு மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்து ஊழியம் செய்யும்படியாய் ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே சகோதரி அவரை குறித்து சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு அவர் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரியை நாம் அன்போடு வரவேற்போமே.
use this? Can I use this? Yes, yes. இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலை நான் ஜெபிக்கும்போது திடீர்னு ஆண்டவர் ஒரு ஞாபகம் வைத்தார். நான் செய்தியை தயார் பண்ணியிருந்தேன் நிச்சயம். ஆனால் இன்று காலை ஒரு ஞாபகம் என்னவென்றால், இன்று என்ன தினம்? இன்று தொழிலாளர்கள் தினம் இல்லையா? சரி, இந்த தொழிலாளர்கள் தினத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், தொழிலாளர்களை நாம் கௌரவப்படுத்துகிறோம். தொழிலாளர்கள் எவ்வளோ கௌரவமானவர்கள், அவர்கள் செய்யும் அந்த தொழில் இருந்தால்தான் நாடு முன்னேறும் இல்லையா? அதேபோல் நாமும் கர்த்தருடைய ஊழியத்தில் நாம் எல்லோரும் தொழிலாளர்கள் தான் இல்லையா? தொழிலாளர்கள் அவர்கள் வேலையை நன்கு செய்யும்போது அவர்களை கனப்படுத்துகிறார்கள், அவர்களுக்கு சன்மானம் கொடுக்கிறார்கள், அவர்களை உயர்த்துகிறார்கள். அதே போல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு தொழிலாளர்கள். நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி நடத்துகிறோம்? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை கனப்படுத்துகிறதா? நம்முடைய வாழ்க்கையின் மூலம் தேவனை மற்றவர்கள் அறிகிறார்களா? நாம் வாழ்க்கையில் கனி கொடுக்கிறோமா? அதுக்கும் இன்றைய செய்திக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. சரியா? சரி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேனே. உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை என்ன? உங்களுடைய ஆசைகள் என்ன? நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்குது இல்லையா? ஆல் of us have desires. ஆனாலும் நாம் கேட்கும்போது சிலர் சொல்லுவார்கள், எனக்கு ஒரு நல்ல குடும்பம் இருப்பது அது ஒரு நல்ல ஒரு பாக்கியம். சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு நல்ல குடும்ப உறவுகள் இருந்தால் அது போதும். சிலர் சொல்லுவார்கள், எனக்கு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வது தான் என்னுடைய ஆசை, அல்லது நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், புஷ்டியாக இருக்க வேண்டும், சுகத்தோடு வாழ வேண்டும், என் வாழ்க்கையில் எல்லாம் இருக்க வேண்டும், நல்ல படிப்பு வேண்டும், உயர்ந்த பதவியில் நான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய பேர் சொல்வார்கள். இந்த ஆசைகளில் எந்த தவறும் இல்லை. ஆனாலும் அதை விட ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதாவது சிலர் தான் இப்படி சொல்வார்கள், என் வாழ்க்கையில் எனக்கு நான் ஆண்டவரை அறிய வேண்டும், இந்த ஆண்டவருடன் நல்ல ஒரு உறவு நான் வைத்துக்கொள்ள வேண்டும், இந்த ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இந்த 3 காரியங்கள் இருந்தால் எல்லாம் நம் வாழ்க்கையில் வரும், எல்லா ஆசீர்வாதங்களும் வாழ்க்கையில் வரும். ஆக நமக்கு தான் ஆசை இருக்குதா? நம் கர்த்தருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, தேவனுக்கு ஆசை இருக்கிறது. அதை 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சரி, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஆசை. ஓகே, அடுத்து என்னன்னு பார்க்குறோம்னா, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். ஸோ முதலாவதாக அவங்க அப்படி என்றால் அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் அறிய வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவை இருந்தால்தான் அவங்க வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் என்றால் கனி கொடுப்பார்கள், பிரதிபலன் பார்க்க முடியும். நாம் இன்று வாசித்தோம் இல்லையா, யோவான் 15ஆம் அதிகாரம் வாசித்தோம். ஆனால் அதில் இன்னொரு வசனம் இருக்குது, யோவான் 15:16. யோவான் 15:16 நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆக ஆண்டவர் நம்ம எதுக்காக ஏற்படுத்தினார்? நாம் அவரை அறிய வேண்டும், அவர் நம் வாழும் வாழ்க்கையில் நாம் கனி கொடுக்க வேண்டும், அதன் மூலமாகத்தான் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். ஸோ God, Jesus chose you and me. Why?
why did Jesus choose you and me? நாம் எல்லாருமே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏனென்றால் நாம் எல்லோருமே ஆண்டவருக்கு கனி கொடுக்க வேண்டும். அந்த கனி நிரந்தரமாக நம் வாழ்நாள் முழுவதும் அந்த கனி இருக்க வேண்டும். அந்த கனி தான் அந்த கனியின் மூலம்தான் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். சரி, ஆனால் இந்த தேவனுடைய ஆசை நிறைவேறி கொண்டு வருகிறதா? நிறைவேற்றப்பட்டதா அல்லது நிறைவேறி கொண்டு வருகிறதா? இல்லையே. நிறைய கிறிஸ்தவர்கள், ஓகே, நாம் சொல்லலாம், நம்ம எல்லாம் நிறைய பேர் சண்டே கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறாங்க, ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம். நம்முடைய சபைக்கும் நமக்கும் சமயத்தில் இருக்கிற அந்த உறவு அந்த ஒரு நாள் சபைக்கு வருவது போவது, பிறகு மற்ற நாள்கள்லாம் நாம் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்கிற மக்கள் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை. நாம் நிச்சயமாக ஆண்டவருக்காக பரிபூர்ணமாக வாழ வேண்டும். அப்படி பரிபூர்ணமாக வாழும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க, பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோமே, ஓகே, ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணால் தான் முன்னேற முடியும்னு இந்த சமுதாயம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலையே. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் ஒரு இடத்துல பேசினேன், ரோஜா பூக்களை பற்றியும் முட்களை பற்றியும். எனக்கு ஒரு செய்தி வந்தது வாட்ஸ்அப் மெசேஜில். அந்த ரோஜா பூ தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் அந்த முட்களிலிருந்து எழும்பி வருகிறது என்று அனுப்புனாங்க. அதை நான் நினைக்கிறேன், அந்த ரோஜா பூ முட்களின் மத்தியிலும் உயர்ந்து எழும்புகிறது. அட்ஜஸ்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் இந்த அட்ஜஸ்ட் என்ற வார்த்தை அப்படி அப்படி ஓகே செய்கிறது தான் அர்த்தம். ஆக ஆண்டவர் நம்ம என்ன விரும்புகிறார், நம்ம கனி கொடுக்க வேண்டும், அதுவும் ஆண்டவருக்கு விருப்பமான கனி. சரியா? ஸோ நம்ம எல்லோரும் வாழ்க்கையை கொஞ்சம் உள்நோக்கி பார்ப்போமே. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதா? ஆண்டவரை பிரியப்படுத்தும் வாழ்க்கை நிச்சயமாக ஆண்டவருக்கு கனம் கொடுக்க வேண்டும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்ப்போமே, 3 விதமான மரங்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மரங்கள் இருக்கும் கனியை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா மரத்தில் தான் கனி இருக்கும் இல்லையா? சரி, 3 விதமான மரங்கள். சரி, யோவான் 15:1 தொடங்கி 8 வரை வாசித்தோம் இல்லையா? வாசித்தோம் அதை. ஓகே, முதல் மரம் என்னவென்றால் கனி அந்த மரத்தில் கனி கொடுக்காத மரமாக இருக்கிறது. அந்த மரம் கனி கொடுக்காத மரமாக இருக்கிறது. ஓகே, இந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்க சரியாக இருக்குது. ஓகே, அது சரியாக கண்ணுக்கு பார்க்கும்போது சரியாக தென்படுகிறது. அந்த மண், இந்த சாயில் கண்டிஷன், அங்கே இருக்க சாயில் கண்டிஷன் எல்லாம் பக்குவமாக நல்லா இருக்குது. அதுக்கு நல்ல சூரிய ஒளி கிடைக்குது. அதுக்கு வேண்டிய தண்ணி சப்ளைலாம் வருது. ஆனாலும் அந்த கிளைகளில் கனி இல்லை. ஓகே, ஏன் இல்லை? ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 4ஆம் வசனத்தை வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஓகே, இங்கே 2 வார்த்தையை பார்க்குறோம். என்னன்னா 2 காரியம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆக என்ன பிரச்சனை அங்கன்னா, அந்த நிலைத்திருக்கும் தன்மை இல்லை. ஓகே, the tree is not abiding in the soil good to get all the nutrition. ஓகே, அந்த சத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த மரத்துக்கு அந்த ஆழம் பத்தலையோ இல்லை, என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. ஆக அந்த மரம் அந்த மண்ணுக்குள் அடங்கி ஆழமாக சென்று அதுக்கு வேண்டிய எல்லா விதமான சத்துவத்தையும் எடுத்துக்கொள்ளாததினால் அதனால் கனி கொடுக்க முடியவில்லை. ஆக இயேசு இதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது we compare it. ஓகே, we compare it. அந்த verse 4 என்ன பார்க்குறோம்? மறுபடியும் படிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல,
நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஓகே, அங்கே ஒரு வார்த்தை பாருங்க, அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. ஸோ டோன்ட் திங்க் தட் ஐ கேன் லிவ் மை லைஃப் எனிவே அண்ட் ப்ரொடியூஸ் ஃப்ரூட். நான் எப்படியோ வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு கனி கொடுக்குறேன், அப்படி இல்லை, சரியா? ஸோ ஆண்டவர் நிலைத்தில்லாத மரம் அப்படியாக இருக்கிறது. சரி, ஸோ நாம் தேவனில் ஆழமாக நாம் அடங்கி வாழும்போது, கர்த்தருக்குள்ளே வாழும்போது, அவருடைய வார்த்தைக்குள் ஆழமாக நாம் இருக்கும்போது, நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல ஒரு ஜெப உறவு இருக்கும்போது, நம் எப்பொழுதும் எல்லா காரியத்துக்கும் பரிசுத்த ஆவியின் துணையை நாம் நாடும் போதும், ஓகே, இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்துவம். they give nutrition to our spiritual life. இது தான் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நம்ம பலப்படுத்துகிறது. ஓகே, அதனால் நம்ம பாருங்கள், இப்படி இல்லாவிட்டால் என்ன நடக்கும்னா we can flounder. நம்ம அப்படியே அசைக்கப்படுவோம். அப்படி இருக்கும்போது தான் கனி கொடுக்க முடியும், அந்த ஆவிக்குரிய கனி கொடுக்க முடியும். பாருங்கள், நிறைய கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம், அந்த வாழ்க்கையில் புயல்கள் வரும்போது, புயல் வீசும்போது, ஏமாற்றங்கள் வரும்போது, ஓகே, நம்முடைய ஆசைகள் வாஞ்சைகள் நிறைவேறாத நிலையில் இருக்கும்போது, நமக்கு வேண்டும் என்று இவ்வளோ நாள் நம்ம அதை நாடி போயும் கிடைக்காத போது, நமக்கு சில ஆழமான சில வேதனைகள் இருக்கும்போது, மன்னிக்கா தன்மை இருக்கும்போது, கோபம் இருக்கும்போது, கசப்பு இருக்கும்போது, இப்படிப்பட்ட பேரடிகள் வரும்போது என்ன நடக்கும்னா, அவங்க ரெஸ்பான்ஸ், நம்முடைய மறுமொழி எப்படி இருக்கும்? அந்த மறுமொழி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தன்மையை சுட்டி காட்டும். when all this happens, people will see how is your spiritual life. சரியா? ஏன்னா அப்படிப்பட்டவங்க அவங்க எதுலேயுமே நிலைத்திருக்காததுனால அவங்க அசைக்கப்படுவார்கள். they don't have spiritual strength. அதனால் அவங்க ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியாமல் போகும். அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும்? யோவான் 15:2, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சரிங்களா? அறுத்து போடுகிறார். Sometimes we don't take deep lessons from the Bible. இந்த வேதாகமத்திலிருந்து பல ஆழமான சில படிப்பினை நம்ம எல்லாமே லேசாக ஓகேலா படிச்சுட்டு போவோம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அறுத்து போடுகிறாருன்னு சொல்கிறோம். இது தாங்க நம்ம வாழ்க்கையின் கடைசி முடிவுக்கு வரும்போது நம்ம எப்படி வாழ்ந்தோம் என்பதை சுட்டி காட்டும். எங்கே போகிறோம்? நிறைய பேர் இந்த நித்திய ஜீவனை பற்றி யோசிக்கிறதில்ல. நம்ம வாழ்க்கை, இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறோம் தவிர, இதன் பிறகு நம்ம எங்கே போகிறோம்? உண்மையிலேயே இங்கே வாழ்கிற வாழ்க்கை தான் குறுகிய காலம். நம்ம போகிற இடத்துல தான் நிரந்தரமாக இருக்க போகிறோம். அது பரலோகமாக இருக்கலாம் அல்லது நரகமாக இருக்கலாம். ஆனால் அதை நிர்ணயிக்கிறது எது தெரியுமா? இங்கே நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் நிர்ணயிக்கும். சரியா? இங்கே வாழ்கிற வாழ்க்கை சரியாக இருந்தால் சரியான இடத்துக்கு போவோம். இங்கே வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தோம்னா நம்ம போக வேண்டிய இடம் எங்கன்னா நம்ம யோசிப்போமே. சரியா? ஏன்னா சாட்சி இல்லாத வாழ்க்கையாக மாறுகிறது. இதான் எண்ட் ரிசல்ட். ஆக இந்த வாழ்க்கையின் முடிவில் நிற்கும்போது அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கேன் வி கோ பேக் அண்ட் ரெக்டிஃபை எவ்ரி திங்? கடைசி மூச்சுக்கு வந்துட்டோம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ரைட்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ வாட்ச் அவுட். சரி, ரெண்டாவது மரம், அது எப்படிப்பட்ட மரம்னா, இந்த மரம் நல்ல கனி கொடுக்காத மரம். நல்ல கனி கொடுக்காத மரம். இந்த மரத்தில் கனி இருக்குதா இல்லையா? கனி இருக்குதா இல்லையா? கனி இருக்கு, ஆனால் நல்ல கனி இல்லை. என்ன ஆச்சு? கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது நல்லபடியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் வாழ்க்கையில் பல காரியங்கள் நடக்க ஓகே, பல காரியங்கள் உள்ள பிரவேசிக்க அந்த கனி மாறிடுச்சு. பாருங்கள், நம்ம மார்க்கெட் போகிறோம் இல்லையா? மார்க்கெட் போய் நம்ம பழங்கள் வாங்கும்போது வெளியெல்லாம் நல்லா தொட்டு பார்த்து அழகாக இருக்குது வாங்கிட்டு வர்றோம். வீட்டில் வெட்டுறோம், உள்ளுக்கு பூச்சி இருக்குது. ஏன்னா உள்ளுக்கு நிலைமை சரியில்லை. சரியா? அது என்ன செய்கிறோம்? தூக்கி போட்டுடுறோம். ஓகே,
இந்த இந்த கனி வந்து நல்ல கனியாக தான் இருந்துச்சு. ஆனால் நாளடைவில் என்னமோ நடந்து அது வந்து உள்ளுக்கு பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17, 18 வாசிங்க. மத்தேயு 7, 17, 18. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக இருக்குது, இந்த தமிழ் இருக்குது அவ்வளோ கிளியராக இருக்குது. நல்ல மரம் என்ன செய்யும்னா நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் என்ன செய்யும், கெட்ட கனியை கொடுக்கும். சரியா? ஸோ நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாதது போல் கெட்ட மரமும் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. ஸோ a bad tree cannot bear good fruits. A bad tree will bear bad fruits. ஸோ இப்படி தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் போது நல்லபடி இருந்துச்சுங்க. ஆனால் ப்ராப்ளம் வந்துச்சு, ஏமாற்றங்கள் வந்துச்சு, மனம் உடைந்து போன சூழ்நிலை வந்துச்சு, வேதனை வந்துச்சு, பற்றாக்குறை வந்துச்சு, நிறைய ஏமாற்றங்கள், நிறைய காரியங்கள் நடந்துச்சு. அதனால் கோபம் அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு. கோபம், ஏமாற்றம் வந்து அது வெறுப்பாக மாறி, ஓகே, அதை மன்னிக்கா தன்மையை உண்டு பண்ணி, அது கசப்பை உண்டு பண்ணி, சுயநலத்தை உண்டு பண்ணி, அந்த என்ன ஆச்சுன்னா அந்த நல்ல கனி அப்படியே கெட்ட கனியாக மாறிடுச்சு. புளிப்பு நிறைந்த வாழ்க்கை, கசப்பு நிறைந்த வாழ்க்கை, சுவை இல்லாத வாழ்க்கையாக மாறுகிறது. ஏன்னா இது வந்து உள்ளான காரியத்தை வெளிப்படுத்துறது. ஸோ நிறைய கிறிஸ்தவங்க வெளிப்படையாக பார்க்க போகும்போது நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, நல்லா அழகாக ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பாடுவாங்க, அவங்க வந்து சாட்சியெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஆனால் அவங்களோட இன்னும் நெருக்கமாக பழகும்போது அப்போ தான் தெரியும் அந்த உள்ளான மனுஷனை எப்படிப்பட்ட உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷின்னு தெரியும். அந்த பழைய மனுஷன் இன்னும் உள்ளுக்கே இருக்கிறான், அதனால தான் மாறுதல் வராதனால. ஸோ இவங்க வந்து அவங்க வார்த்தையில் நீங்கள் பார்த்துக்குவீங்க, அவங்கள பழகும்போது அவங்க வார்த்தை மூலமாக அவங்க உள்ளான நிலைமையை தெரிஞ்சுக்குவீங்க. வார்த்தை பேசும்போது அங்கே கொஞ்சம் இடிக்கிறது, கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக பேசுகிறது, சரியா, திடீர்னு கோவத்தை காட்டுறது, கசப்பான வார்த்தை அதிகடி உபயோகிக்கிறது, எல்லாம் நான் 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 என்ற நான் என்ற தன்மை நிறைய அவங்க வாழ்க்கையில் அவங்க பேசும்போது தெரியுது. அவங்க பெருமையை தெரியுது, ஜனங்களை பார்க்கும்போது இப்படி ஏளனமாக பார்க்குறது. ஓகே, இதெல்லாம் இல்லைன்னா சில சமயத்தில் நம்ம மன்னிக்கவே முடியாதுங்க இவங்களை அப்படி நம்ம வார்த்தையில் சொல்கிறது. இல்லாது எல்லாத்துக்குமே வந்து தன்னை புகழ்றது, நான் இப்படி செஞ்சேன் தெரியுமா, நான் இப்படி பண்ணேன் தெரியுமா அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிறது. இதெல்லாம் வந்து அவங்க வார்த்தை, வாயின் வார்த்தை மூலமாக வெளிப்படும். மத்தேயு 15, 18, 20 வாசிங்க. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்ச்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. இந்த காரியம் எல்லாம் மனுஷனை தீட்டுப்படு, இட் டிஃபைல்ஸ் அ பர்சன். ஓகே, அந்த இருதயம் சுத்தமாக இல்லை, அதனால் வாயின் வார்த்தைகள் அப்படியாக இருக்கிறது. அவங்க உள்ளுக்குள்ளே எங்கெல்லாம் வந்து அழுகி போயிருக்கிறதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி சாட்சி உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட சாட்சி கொடுக்குறவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு சகோதரி, அவங்க என்ன செய்வாங்கன்னா சபைக்கு வந்து லேட்டாக தான் வருவாங்க. லேட்டாக வந்தால் தாழ்மையோடு பின்னால் உட்கார வேண்டியதானே. அங்கேருந்து முன்னுக்கு வரும்போது எல்லா கண்களையும் தன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து உட்காருவாங்க. அவங்க நடந்து வரும்போது, அவங்க நடந்து வர முறையிலேயே பாருங்கள், ஒருத்தவங்க நடக்கும்போதே தெரியும் அவங்க எப்படி நடக்கிறாங்க. அந்த முறையிலே தெரிஞ்சுக்குவோம் எவ்வளோ பெருமை நிறைந்த நடை. யாரையும் பார்க்க மாட்டாங்க, பார்த்தா கூட ஒரு மாதிரி இப்படி தான் பார்ப்பாங்க, கீழ்த்தரமாக அவங்கள வந்து ஏளனமாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, சரியா. இவங்களோட சாட்சி, அவங்க பேசினாலும் அடக்கி பேசுவாங்க, எல்லாரையும் அப்படியே அடங்கி இருங்க, நான் சொல்கிறது தான் ரைட் அப்படின்னு பேசுவாங்க. தலைமைத்துவத்திலலாம் ரொம்ப வர ஆசை, ஆனால் யாருமே அவங்கள சூஸ் பண்ண மாட்டாங்க பாருங்கள்.
இந்த அதிகார தன்மை நிறைய இருந்ததுனால அவங்களோட வாழ்க்கையில் வந்து சாட்சி இல்லாதனால அந்த 3 பொம்பளை பிள்ளைங்களையும் யாரும் வந்து இது வரைக்கும் திருமணம் செய்யவே இல்லை. இதனால தெரியுமா, திருமணத்துக்கு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கும்போது என்ன கேட்பாங்க, முதல்ல இவங்க அப்பா அம்மா யாருங்க, இந்த பையனோட அப்பா அம்மா யார், இந்த பொண்ணோட அப்பா அம்மா யாருன்னு கேட்பாங்க இல்லையா. அப்பா அம்மாவை விரித்து தான் அந்த பிள்ளைக்கு வந்து ஓ இது நல்ல குடும்பம், இவங்கெல்லாம் ஐயோ அகங்காரமான குடும்பம் அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா. அதனாலேயே இந்த 3 பொண்களுக்கு இப்போ 50 வயசுக்கு மேலே ஆச்சு. நோபடி இஸ் மேரிட். இதனால் தாயின் சாட்சி அப்படியே தான் இருக்கும், தகப்பன் சாட்சியும் அப்படி தான் இருக்கலாம். ஸோ வி வில் வெரி கேர்ஃபுல் ஹவு வி லிவ், ரைட். ஸோ நிறைய பேர்கள் அப்படி இருக்கிறதுனால அவங்களே அவங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுறவங்களாங்க இருக்கிறாங்க. மத்தேயு 7:19-20 வாசிங்க. மத்தேயு 7:19-20. நல்ல கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். ஆக நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து சரிப்படுத்தி கொள்வோமே, எங்கெல்லாம் சரிப்படுத்த முடியுமோ அதை நாம் சரிப்படுத்தி கொள்வோம். இதைத்தான் நம்ம வாழ்க்கையின் இறுதியில் வந்து பார்த்து மனஸ்தாபப்படும் போது இட்ஸ் டூ லேட், சம்டைம்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் டூ லேட். சரியா? ஓகே, 3வது மரத்தை பற்றி பார்ப்போம். 3வது மரம் வந்து the tree that bears much fruit, நிறைய கனி, மிகுந்த கனி கொடுக்கும் மரம். சரியா? யோவான் 15:5 வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஓகே, இது வந்து கனி மட்டும் கொடுக்கல, மிகுந்த கனி கொடுக்கும் மரம். சரியா? இங்கே வந்து 2 காரியம் பார்க்குறோம். என்னன்னா, ஒன்று வந்து இந்த மரம் வந்து கர்த்தருக்குள்ளே அடங்கி இந்த இப்படி வாழ்கிறவங்க அவங்க வாழ்க்கை கர்த்தருக்குள்ள அடங்கி வாழ்கிறதுனால, ஓகே, அவங்க முழுமையாக கர்த்தருக்குள்ள வாழ்கிறதுனால அவங்க கர்த்தரின் வார்த்தையிலிருந்து எல்லா விதமான ஆவிக்குரிய தன்மைகளை அவங்க ஊடுருவி எடுத்துக்கொண்டதுனால, அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால, அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறதுனால, அவர்கள் வந்து பாருங்க, இந்த வார்த்தை கீழ்ப்படுகிறது. சில சமயத்தில் கீழ்ப்படியலாம், சில சமயத்தில் நோங்க, சொசைட்டி இப்படி தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், அப்படிலாம் நோ. எஸ்னா எஸ், நோனா நோ. அதுதான் அங்கே சாட்சி. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாதிரி காரியம் வந்திருக்கு. நான் வந்து சபையில் மட்டும் இல்லை, வெளியிலே நிறைய முக்கியமான இடத்துல இருக்கும்போது, அல்ல அந்நியர்கள் மத்தியில் இருக்கும்போதும் அவங்க நடந்து கொள்ளும் முறையில் வந்து சில சமயத்தை ஆரம்பத்திலே சொல்லிட வேண்டியது, ஐம் சாரி, ஐ கேனாட் டூ திஸ், ஐம் அ கிறிஸ்டியன், அவ்வளோதான், தட்ஸ் இட். ஏன் சொல்லக்கூடாது? வை கான் யூ சே ஐம் சாரி, ஐ கேனாட் டூ திஸ், ஐம் அ கிறிஸ்டியன், ஐ கேனாட் டூ இட், அவ்வளோதான். ஸோ உண்மையில் அவங்க மதிப்பாங்க நம்மளை. ஏளனமாக பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம், ஆனால் அந்த நேரத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகும் பாருங்க. ஸோ நம்ம கர்த்தருக்குள்ள அடங்கி வாழும்போது நம்ம வந்து சில சமயம் தப்பு செய்வோம், ஆனால் ஆண்டவர் கரெக்ட் பண்ணுவார், நம்மளை வந்து சீர்படுத்துகிறாரு, நம்ம வந்து டிசிப்ளின் பண்ணுறாரு, நம்ம வந்து அடிக்கடி நம்மளை வந்து கத்திரிக்கிறாரு. எங்கெல்லாம் தப்பு இருக்குதோ அதை வந்து நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை வந்து உணர்த்துறாரு. அதை உணர்த்தும் போது ஒரு 2 நாள் மட்டும் ஓகேயா இருந்துட்டு அப்புறம் திருப்பி பழைய கதைக்கே போன நல்லா இருக்காது இல்லையா? ஸோ காட் இஸ் a discipline us. அப்போ தான் நம்ம உருவாக்குவார். He will mold us. He will mold us. நமக்குள்ளே வந்து அவர் வாழ்வார். அப்போ தான் நம்ம கனி கொடுப்போம், மிகுந்த கனி கொடுப்போம். ஓகே, ஏனென்றால் உங்களுடைய முழு யாரை சார்ந்து இருக்கிறீங்க? அவரை சார்ந்து இருக்கிறீங்க. டோட்டல் டிபெண்டன்சி இஸ் ஆன் த லார்ட். ஓகே, எங்கள் தேசத்தில் இந்த கொரோனா வைரஸ் வந்தபோது எங்கள் தேசத்தில் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. நான் தனியாக வாழ்ந்தாலும் என்னோட இயேசு இருக்கிறதுனால, அவருக்குள்ள அடங்கி வாழ்ந்ததுனால அந்த 2.5 வருஷமாக எனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் நிறைய. சிம்பிளாக கூட சில சமயத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே இன்றைக்கி எனக்கு தோசை சாப்பிட ஆசையாக இருக்கு ஆண்டவரே. திடீர் ஒருத்தன் கால் பண்ணாங்க, சிஸ்டர் நான் தோசை செஞ்சுக்கிறேன், அனுப்பி விட்டுருமா வீட்டுக்கு? அவ்வளோதான். இறைச்சி வாங்க மார்க்கெட் போக என் கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே. என் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, அந்த எதிர் வீட்டில் ஒரு சீனா இருக்கிறான், அவன் இறைச்சி விற்கிறான், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் சொன்னாங்க,
நீங்கள் அவங்க வீட்டுக்கெலாம் போக வேண்டியது இல்லைங்க. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நல்ல காரியம் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாளைக்கே வந்து கொண்டு விட்டுருவான். நாளைக்கே என் வீட்டு வாசலில் வந்து இறைச்சியை கொடுத்துட்டு போவான். எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு முருங்கை மரம் இருக்குது. அப்படியே பார்த்தேன், நான் கேட்டேன் அந்த சீனக்கிட்ட, உனக்கு வேணுமா? இல்லை நான் சாப்பிட மாட்டேன். அவன் சொல்ல, பாருங்கள் அந்த காயெல்லாம் மேலே இருக்குது, உனக்கு வேணுமா? நான் ஏறி அந்த சீனை, தெரியாத சீனை மரத்து மேலே ஏறி காயெல்லாம் பறித்து என் கையில் கொடுத்துட்டு போகிறான். ஆசீர்வாதம் இல்லையா? ஸோ அது மாதிரி இது சின்ன விஷயந்தான், ஆனால் நிறைய விஷயத்தில் ஆசீர்வாதங்கள். நாமும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதனால தான் நம்ம வந்து கர்த்தருக்குள் அடங்கி இருக்கும்போது, நம்முடைய பரிபூர்ணமாக அவருக்குள் அடங்கி இருக்கும்போது ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். பவுல் நம்ம வாசிக்கிறோம். பவுல் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார். ஆரம்பத்தில் எவ்வளோ கொடூரமான மனுஷனாக இருந்தார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் கர்த்தருக்குள் அடங்கி வாழ்ந்ததுனால அவருடைய மாறுதல், அவருக்குள் இந்த மாற்றம் எத்தனை பேர் வாழ்க்கையை தொட்டது. ஓகே, நிறைய கனிகள், மிகுந்த கனி கொடுத்தார் அவர். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கை அப்படியாக இருக்கணும். இந்த நாளிலும் வந்து நான் பேசுகிற காரியங்கள் என்னன்னா, நம்ம வந்து கடைசி காலம் பேசிகிட்டு இருக்கிறோம். அது எப்பயோ வரும் அப்படின்னு யோசிக்காமல், ஆண்டவரே நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா என் நிலைமை என்ன ஆண்டவரே? We have to think that way. Don't think, I so far, why think about that? Yes, you have to think. How do you know tomorrow is not your last day? We don't know, right? ஆக ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்வோமே. கர்த்தருக்குள்ள சரிப்படுத்தி நிறைய கனிகளை அவருக்காக கொண்டு வந்து நம்ம வந்து மிகுந்த கனி கொடுக்கும் மரமாக வாழ்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேட்டோம். ஆண்டவருக்கு மிகுந்த கைதட்டு கொடுப்போமா? தேங்க்யூ. இப்பொழுது அறிவிப்புகளை பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டொனேஷன் டின்ஸ், அதாவது நன்கொடை உண்டியல்கள் விநியோகித்தல். இன்னும் நீங்கள் நன்கொடை தர விரும்பினால் ஆராதனை முடிந்தவுடன் கீழ்த்தளத்தில் நீங்கள் உண்டியல்களை பெற்றுக்கொள்ளலாம். அங்கு சகோதரி சாந்தினி மற்றும் சகோதரி ஹினிதா இருப்பாங்க. தயவுசெய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு விநியோகம் செய்வதற்கு இன்னும் வந்து நமக்கு உதவியாளர்கள் தேவைப்படுகிறார்கள். நீங்கள் தயவுசெய்து அந்த உதவி செய்ய விரும்பினால் உங்கள் பெயர்களை சகோதரர் ஆல்பர்ட் அவர்கிட்ட உங்களுடைய பெயர்களை கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது வந்து இந்த நன்கொடைகளை தவணை முறையில் கொடுப்பது. அந்த தவணை முறையில் கொடுக்குறவங்க வந்து அந்த அடுத்த மாதம், அதாவது ஜூன் மாதம் வரையில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து தயவுசெய்து சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது டயோசிஸ் மெம்பர்ஷிப் பிளாட்ஃபார்ம், பேராயத்தின் உறுப்பினர்கள் தளம். உங்களுடைய புகைப்படங்களை வந்து இப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து இதை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது வந்து எதற்கான, அதாவது டயோசிஸ் மெம்பர்ஷிப் பிளாட்ஃபார்ம், அதாவது உறுப்பினர் தளத்தை மேம்படுத்துவதற்காக. அடுத்தது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைவாய்ப்பு. சென்ற வாரம் சொன்ன வண்ணமாக தயவுசெய்து நீங்கள், அதாவது இந்த இப்போ நம்ம சபைக்கு வந்து புதிதாக சபைக்கு போனவுடன் நமக்கு வந்து ஃபைனான்ஸ் கம் அட்மின் மேனேஜர், அப்புறம் வந்து ஃபைனான்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது அந்த கணக்கு நிர்வாகம் செய்கிறதற்கு மற்றும் நிதி மற்றும் நிர்வாக அந்த மேலாளரை வந்து இப்பொழுது நமக்கு தேவைப்படுகிறது. உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் வேண்டுமென்றால் தயவுசெய்து அந்த சபை அலுவலக எண் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, தொடர்பு கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது வந்து மதர்ஸ் டே அவுட்ரீச், மே 14ஆம் தேதி மதர்ஸ் டே அவுட்ரீச் வந்து நடைபெற உள்ளது. இப்போ அது வந்து அந்த புது சபையில் அந்த கட்டடத்தில் நடைபெற இருக்கிறது.
தயவுசெய்து உங்களுக்கு தெரிந்த பெண்கள், அம்மாக்கள் தயவுசெய்து நீங்கள் அழைத்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் மே 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய பெயர்களை சகோதரி கலைச்செல்வி அல்லது சகோதரி ரெஜினா அவர்களிடத்தில் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது அந்த மினிஸ்ட்ரி கேதரிங்ஸ், நமது எல்லாரும் மீட்டிங் மே 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறும் 7:45க்கு. அடுத்தது கிங்டம் கிட்ஸ் ஓய்வு நாள் பள்ளி ஒவ்வொரு மாதமும் 2ஆம் மற்றும் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அடுத்தது உபவாச ஜெபம், அதுவும் சனிக்கிழமை 2ஆம் மற்றும் 4ஆம் வாரங்களில் நடைபெறுகிறது. கவனத்தில் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஜெனிஸ் ஜெனிதா ஜேசன், என்ஏ விக்டர், திமோத்தி ராஜசேகர், மார்த்தா மெர்சி. உங்கள் பெயர்கள் இங்கு இல்லை என்றாலும் கூட நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடினால் தயவுசெய்து எழுந்து நிற்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். யாராவது திருமண நாள் கொண்டாடினால் கூட தயவுசெய்து எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக போதகர் ஜெபிப்பார். தேங்க்யூ. ஆண்டவரே, இந்த அருமையான உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஒரு வருஷம் நீர் கூட்டி கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் இன்று கேட்ட வண்ணமாக ஆண்டவரே, அநேக கனி கொடுக்கக்கூடிய செடிகளாக, மரங்களாக ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளே நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. முக்கியமாக ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கும்படியான கிருபையை நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே. அவர்களை அருமையாய் நீர் பலப்படுத்தி உம்முடைய நீதியின் பாதையில் எப்பொழுதும் நடக்கும்படியாய் நீர் வழி நடத்தியருளும் ஆண்டவரே. திருமணங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்துங்க. அவர்களுடைய திருமணங்களை, குடும்பங்களை பலப்படுத்துங்க. அவர்களுடைய எல்லா காரியங்களையும் ஜெபங்களையும் நீர் கேட்டருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுனுடைய வல்ல நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Sorry. நாம் எழுந்து நின்று நம் கர்த்தருடைய சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோமாக. நாம் கிறிஸ்துவின் சரிதமாய் இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரிதத்துக்குள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கையை ஊன்று கட்டுவதையும் பின்பற்றுவோமாக. கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். நாம் கர்த்தருடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோமாக. காணிக்கை பாடுறதா? ஓகே, சரி சரி. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் இங்கு இருக்கிறார். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆமென். ஆமென்.
கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரமராஜாவே, சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனே, உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமக்கு நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஸ்தோத்திரங்களையும் துதிங்களையும் ஏறெடுப்பது தகுதியும் எங்கள் கடமையுமாய் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. ஏனெனில் அவர் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை, அவர் மூலமாய் நீர் சகலத்தையும் ஆதி முதல் உண்டு பண்ணி அவற்றை உமது சாயலில் உருவாக்கினீர். அவர் மூலமாய் எங்களை நீர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எங்களுக்காக மனிதனாய் பிறக்கவும் சிலுவையில் மரிக்கவும் கொடுத்தீரே. நீர் அவரை உயிரோடு எழுப்பி உமது வலது பாரத்திற்கு அவரை உயர்த்தினீர். அவர் மூலமாய் ஜீவனை அளிக்கும் உமது பரிசுத்த ஆவியை எங்கள் மேல் அனுப்பி எங்களை உம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டீர். அவர் மரித்தோரிலிருந்து மகிமையோடு உயிர்த்தெழுந்ததன் மூலம் தம்முடைய மரணத்தினாலே மரணத்தை அழித்து தம்முடைய உயிர்த்தெழுதலினாலே நமக்கு நித்திய ஜீவனை திரும்பவும் தந்தருளினாலேயும் தூதரோடும் பிரதான தூதரோடும் நாங்களும் மாபெரும் மகிமை உள்ள உமது நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி நாம் சேர்ந்து சொல்லுவோம். வல்லமையும் மகத்துவம் உள்ள தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தது, உன்னதத்திலே ஓசனா. நாம் தொடர்ந்து சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் சோஸ்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா. இந்த வேளையிலே கூட நீங்கள் உங்களால் முடிந்தால் முழங்காலிடும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பரமபிதாவே, உமது குமாரனும் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்பமும் திராட்சரசமும் ஆகிய இந்த ஈவுகள் உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களுக்கு அவருடைய சரீரமும் இரத்தமுமாக அருள் புரியும். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அதை பிட்டு தமது சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவலம் பற்றினார். நாம் சேர்ந்து சொல்லுவோம். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து திரும்ப வருவார். ஆதலால் பரமபிதாவே, அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக்கொண்டதை நினைவு கூறுகிறோம். அவருடைய மகத்துவமான உயிர்த்தெழுதலையும் மகிமையான பரமேறுதலையும் பிரஸ்தாபிக்கிறோம். அவர் மகிமையோடு வருவதை எதிர்பார்த்து இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவருடைய ஒரே பூரண பலியாக ஒப்புக்கொள்கிறோம். இந்த துதி சோஸ்திர பலிகளை எங்கள் பெரிய பிரதான ஆசாரியர் ஆகிய அவர் மூலம் ஏற்றுக்கொள்ளும். இந்த பரிசுத்த ஈவுகளை உமது மகிமையான தெய்வீக பிரசனத்தில் புசித்து பானம் பண்ணுவதால் உமது ஆவியால் எங்களை புதுப்பியும், உமது அன்பால் எங்களை ஏவி எழுப்பும். உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எங்களை ஐக்கியப்படுத்தருளும். கடைசி பாகத்தை நாம் சேர்ந்து ஜெபம் செய்வோமாக.
அவர் மூலமாகவும் அவரோடும் அவரிலும் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே பூமியில் பரலோகத்திலும் உன்முன் நிற்கிற யாவரோடும் சர்வ வல்லமை உள்ள பிதாவே, என்றும் உள்ள துதியின் பாடலால் உம்மை நாங்கள் வணங்குகிறோம். சோஸ்திரமும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நாம் தொடர்ந்து நம்முடைய இரட்சகர் கற்பித்த குடும்ப ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போமாக. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நாம் கிறிஸ்துவின் சரிதத்தில் பங்கு பெற இந்த அப்பத்தை பிற்கிறோம். ஆமென். நாம் தொடர்ந்து இரட்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு அவருடைய மேசியில் சேரும்படியாக இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரிதத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரிதமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரிதத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். விசுவாசத்தோடு கிட்டிச் சேருங்கள். உனக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரிதத்தையும் உனக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வாயாக. உனக்காக அவர் மரித்தார் என்பதை நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடும் நன்றி அறிதலோடும் உன் இருதயத்தில் அவரை உனக்காக ஆகாரமாக உட்கொள்வாயாக. வாருங்கள், ஆண்டவருடைய பந்தியிலே கலந்து கொள்வோமாக. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே. உம் அன்புக்காகவே என் உள்ளம் ஏங்குதே. உம்மையே வாஞ்ச
என் சாபங்களை சிலுவையிலே நீர் சுமந்தீரே எனக்காகவே ஜீவனையே நீர் தந்தீரே என் சாபங்களை சிலுவையிலே நீர் சுமந்தீரே உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை சீரை மீட்டு எந்தை மகிழ்ந்துந்த நண்பு பாரா இந்த வேளையிலே நீங்கள் உங்களுடைய முகக்கவசங்களை இறக்கிக் கொண்டு நாம் இந்த வார்த்தைகளை மீண்டும் கேட்டவுடன் நாம் சேர்ந்து அதை நாம் ஆண்டவருடைய சரீரத்தை புசிப்போமாக. உங்களுக்காக உடைக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம் உங்களை நித்திய ஜீவனுக்கு என்று காக்க கடவுது. அதே வேண்டுமாக நாம் திராட்சரசத்தை எடுத்துக்கொள்வோமாக. கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவுது. நாம் தொடர்ந்து நம்முடைய ஆண்டவருக்கு ஜெபம் செய்யும்படியாக இருக்கிறோம். உங்களுடைய முகக்கவசங்களை நீங்கள் மீண்டும் அணிந்து கொள்ளும்படியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாம் சேர்ந்து ஜெபம் செய்வோமே. 31ஆம் பாகம். பரலோகத்து தந்தையே, நாங்கள் தூரமாக இருந்த பொழுது உமது குமாரனில் நீர் எங்களை சந்தித்து உம் அண்டை அழைத்து வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை துதிக்கிறோம். மரித்தும் உயிர்த்தெழுந்தும் அவர் உமது அன்பை எங்களுக்கு அறிவித்தார். எங்களுக்கு கிருபை அளித்து மகிமையின் வாசலை திறந்து அவருடைய உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை வாழவும் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணும் நாங்கள் பிறருக்கு ஜீவன் கொண்டு வரவும் பரிசுத்த ஆவியானவரால் ஒளி ஏற்றப்படும் நாங்கள் உலகுக்கு ஒளி கொடுக்கவும் அருளச் செய்யும். நாங்களும் உமது எல்லா பிள்ளைகளும் சுயாதீனமாய் ஜீவிக்கவும்
உலகம் முழுவதும் உமது நாமத்தை துதித்து வாழவும் நாங்கள் கண்டடைந்திருக்கும் இந்த நம்பிக்கையில் உறுதியாய் நிலை நிற்கவும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போமாக. I want to encourage you to pray this next prayer together. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சரிதத்தாலும் இரத்தத்தாலும் நீர் போஷித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரிதத்தையும் ஆத்மாவையும் அவர் மூலமாய் உமக்கு ஜீவ பலியாக ஒப்புவிக்கிறோம். உமக்கு துதியும் மகிமையும் உண்டாக்கத்தக்கதாக நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை அனுப்பும். ஆமென். வேளை கூட நாம் எழுந்து நின்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. நாம் இந்த ஆசீர்வாதத்தை ஒரு குடும்பமாய் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, என்னுடைய சபையில் நான் செய்கிற ஒரு பழக்கம்னா, உங்களுடைய குடும்பத்தினர் உங்கள் அருகிலே இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய கைகளை பிடித்து கொண்டு நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். If your family is beside you, I would encourage you to hold their hands and receive this blessing. But if your family is not beside you, உங்கள் குடும்பத்தினர் இங்கே இல்லை என்றால் இந்த பெரிய குடும்பத்திலே நீங்கள் ஒரு நபராய் இருக்கிறீர்கள் என்று நினைவூர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். But if you're comfortable with the person next to you, you can hold their hands. But we will receive God's blessing. நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். நீதியின் உடன்படிக்கையில் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக ஆக்குவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. ஆமென். சமாதானத்தோடும் அன்போடும் போய் தேவனை சேவியுங்கள். ஆமென். ஆமென். கடைசி நாம் இந்த வேளையிலே நின்ற வண்ணமாக நம்முடைய ஆராதனையின் முடிவு பாடலை நாம் பாடுவோமாக. பாதை காட்டும் மா யெகோவா என்ற பாடலை நாம் பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். We praise Him forever. We lift
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த வேளை கூட நாம் இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.